ஹோட்டல்ல பண்ற சூப்பை எப்படா வீட்ல பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்றேன் 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான சூப்பை எப்படி சட்டுன்னு வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. டொமேட்டோ சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, இது எல்லாமே போட்டு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் பட்டரை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், கார்ன்ஃப்ளவர் தண்ணி 1 ஸ்பூன், இது எல்லாமே போட்டு ஆட் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் டொமேட்டோ சூப் ரெடி. ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டர், கேரட், பீன்ஸ், 1 கப் ஸ்வீட் கார்ன், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே பாயில் ஆகட்டும். இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி. மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டரை போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண ஆனியன், கேரட், பீன்ஸ், மஷ்ரூம், தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் சூப் ரெடி. வெஜ் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டரை போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், கேப்சிகம், துருவி போட்ட முட்டைக்கோஸ், இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், தேவையான அளவுக்கு தண்ணி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா மேலே கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் சூப் ரெடி. கேரட் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கேரட், இது எல்லாமே போட்டு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் பட்டரு, நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கிற கேரட்டை அப்படியே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை மேலே தூவி ஒரு சூப் பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கேரட் சூப் ரெடி. கேபேஜ் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம், நீட்ட பீஸாக கட் பண்ண கேபேஜை போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் பட்டரை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேபேஜை அப்படி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு பெப்பர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் தண்ணி போட்டு 1 கப் ஸ்வீட் கார்ன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ கொத்தமல்லியை தூவி ஒரு சூப் பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கேபேஜ் சூப் ரெடி. இப்போ சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இதுல நம்ம போட்டிருக்கிற கேரட், பீன்ஸ், இது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நார்மலா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சூப்பா செஞ்சு கொடுங்க, டக்குன்னு குடிச்சிருவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான டொமேட்டோ சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம தக்காளி ஸ்கின்னுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த தக்காளியோட இந்த பெப்பர் ஆட் பண்றப்போ ஒரு சுவையான டேஸ்ட் நமக்கு கொடுக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான மஷ்ரூம் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சுவையா இருக்குங்க. மஷ்ரூம் நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சூப்ல செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப சுவையான கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ஸ்வீட் கார்ன் வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் சூப்பை நம்ம ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, நான் சொன்ன மெத்தட்ல வீட்டுல ஈஸியாவே செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கேபேஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கேபேஜ் நம்ம பொரியலா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சூப்பா செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியே சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 வகையான டேஸ்டியான சூப்பை உங்க வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.